பலமான மனம் கொண்ட மனிதர்களையும் உடைக்கக்கூடிய சக்தி அன்புக்கு இருக்குங்க. கணவன், மனைவி அப்படின்னாலே கிஃப்ட், சர்ப்ரைசஸ் அப்படின்னு இன்னைக்கு காலகட்டத்தில சோஷியல் மீடியானால நம்ப வைக்கப்பட்டிருக்கு. ஆனா, அப்படி கிடையாதுங்க. எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு அதிகமாகி போனனால தான் திருமணம் தாண்டிய உறவு, விவாகரத்து இதெல்லாம் மாறி நிக்குது. இந்த மாரி மனிதர்கள் ஈஸியா கேரக்டர் சரியில்ல அப்படின்னு முத்திர குத்திருவாங்க. ஆனா, அதுவும் அப்படி இல்லங்க. வீடுகள்ல நேரம் ஒதுக்காம ஒர்க்லயே பிஸியா இருப்பார் கணவர். அவர் குடும்பத்துக்காக தான் ஓடிட்டு இருப்பார். ஆனா, அந்த நேரத்தில யாராவது அன்பா, ஆறுதலா பேசினாங்க அப்படின்னா, மனசு அப்படியே அதுக்கு அடிபணியும். இதில ஸ்ட்ராங்கா இருக்கவங்க சுதாரிச்சுக்குவாங்க. கணவர் இப்படியெல்லாம் நம்மகிட்ட எதுவுமே பேசல. அதே இவங்க பேசுறாங்க அப்படின்னு சிலர் மனசு அந்த இடத்துல சாயும். முக்கியமா பெண்களை வீழ்த்தக்கூடிய ஆண்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுதாபம் தாங்க. அதுக்காக அவங்க மனைவிய பத்தி குறையா சொல்லுவாங்க. பட் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தன் மனைவிய பத்தி குறை சொல்ற ஆண், நம்மள இன்னொரு பெண்கிட்ட குறை சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. பேசும்போது ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. கண்கள தாண்டி ஒருத்தருடைய பார்வை போகுது அப்படின்னா, அப்பவே அவங்க கிட்ட பேச்ச ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாம் விட மிக முக்கியமா சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப வருஷம் வாழ்ந்த தம்பதிகள்ட்ட போய் பேசி பாருங்க. அவங்க வாழ்க்கையில கிஃப்ட், சர்ப்ரைசஸ் ஏன் பிறந்தநாள், திருமண நாள் வாழ்த்து கூட இருக்காது. ஆனா அமைதியா ஆழமான புரிதல் இருக்கும். "நீ இல்லாம நான் இல்ல" அப்படிங்கிறத அவங்க வாழ்ந்து காட்டுவாங்க. இந்த மாரி சும்மா வெளி உலகத்துக்கு காட்ட மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ஆழமான புரிதலோட வாழ்ந்து பாருங்க.